துலா மாதம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போது எனக்கு சரியில்லை, என் மனைவிக்கு நன்னா இருக்குது, அதை என்னை காப்பாற்றிக்கணும். நீங்கள் சப்போஸ் காசு யார்ட்டையாக கடன் வாங்கினா வாங்கிட்டே இருப்பேன், அடமானம் வச்சா வச்சுட்டே இருப்பேன். பட் பண கஷ்டம் வருமானம் வராது. இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, பார்வதி பரமேஸ்வர வழிபாடு விசேஷம். துலாம் ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? காலபுருஷ தத்துவத்தில் 7வது மாதம் துலா மாதம். இந்த 7வது வீடு எப்படி இருக்குது, நல்லதாக இருக்கா? இந்த மாதம் இவர்களுக்கு நான் ஏற்கனவே கேள்வி கேட்கும்போது எந்த மாதம் சரியில்லைன்னா துலா மாதம் சரியில்லைன்னு சொல்லி. துலா மாதம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. நான் எல்லாமே நல்லா இருக்குன்னு வீடியோக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறத உண்மையாக இருக்கணும். பட் ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போது எனக்கு சரியில்லை, என் மனைவிக்கு நன்னா இருக்குது, அதை என்னை காப்பாற்றிடும். எனக்கு சரியில்லை, என் குழந்தைக்கு நன்னா இருக்குது, அது என்னை காப்பாற்றிடும். எனக்கும் சரியில்லை, அவளுக்கும் சரியில்லை, நானும் துலா அவளும் துலா, குழந்தையும் துலா, அப்போ தான் வீக். ஸோ ஒருத்தருக்கு சரியில்லைன்னா ஒருத்தருக்கு இருக்க காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன விஷயத்தில்? பேச்சில். ஒரு விஷயத்தை பேசுகிறோம், பேசும்போது கிளாரிட்டியாக தெளிவாக பேசணும். அந்த கிளாரிட்டி இல்லைன்னா போச்சு. ஒரு முறை ஒரு ஓதுவர், எப்பவுமே தமிழில் 2 அர்த்தம் இருக்குது பார்த்துருக்கலாம், அவருக்கு நல்லா அற்புதமாக பாடுறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே உளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, பெருமானை பாடுறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்ணையார் பார்க்குறார், முதலாளி பார்க்குறார், என்னடா அது கழுத்து இருக்குது, கழுத்தில் ருத்ராட்சம் இல்லை, இது சிவனடியார், சிவனை பற்றி பாடுறார், முருகனை பற்றி பாடுறார், அவர்கிட்ட ருத்ராட்சம் இல்லையே, ருத்ராட்சம் இல்லைன்னா எப்படி அப்படின்னா அவருக்கு ஏழ்மை. இப்போ அவர் போகிறார், நேராக போய் தங்கத்தில் ருத்ராட்சம் பண்ணி 2 பக்கமும் ருத்ராட்சத்தை இப்படி மாட்டி அவர்கிட்ட ருத்ராட்சத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு ருத்ராட்சத்தில் தங்க வில்லை போட்டு கொடுக்குறாரு. சுவாமிகிட்ட வச்சு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, இந்தாங்க வச்சுக்கோங்க, தங்க வில்லை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் அற்புதமாக பாட்டு பாடுறீங்க, நீங்கள் ஓதுவார், நீங்கள் இதை கழுத்தில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறார். 1 மாதம் ஆச்சு, திருப்பி அதே முதலாளி வந்து பார்க்குற, கழுத்தில் திருப்பி அதுவும் இல்லை. அவர்கிட்ட கேட்குறார், ஓதுவாரே, எங்கே தங்க வில்லைன்னு கேட்டார். நான் கொடுத்த தங்க வில்லை எங்கன்னாரு, இங்கே தங்க வில்லைன்ட்டார் அவர். இங்கே தங்கவில்லை, ஒரே அர்த்தம் தானே, ஆனால் வார்த்தை மாறும்போது மாறுதா? ஏன்னா அவர் வச்சு சாப்பிட்டுட்டார், அதை காசு 10 சொல்லி அடமானம் வச்சுட்டார். அந்த மாதிரி இந்த துலா மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, நீங்கள் சப்போஸ் காசு யார்ட்டையாக கடன் வாங்கினா வாங்கிட்டே இருப்பேன், அடமானம் வச்சா வச்சுட்டே இருப்பேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பட் பண கஷ்டம் வருமானம் வராது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன டென்ஷன் ஆவா, வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, மற்றவாளுடைய இழப்பு இவங்களுக்கு தாங்க முடியாது. நண்பர்கள் நன்னா தான் இருந்தால், நேற்று தான் நல்லா பேசிட்டு இருந்தார், திடீர்னு இப்படி ஆகிட்டார். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இழக்கக்கூடியது. வலது கையாக இருந்தால், இடது கையாக இருந்தால் வேலையை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களே உங்களுக்கு சில மன சங்கடங்களையும் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, பார்வதி பரமேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடு. சூப்பர் சார். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடிகிறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் வந்துடுறது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. வைகாசினாலே விசேஷம்தான், முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். 2வது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை. என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பெரிய
சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், ஓகே. வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்களை மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தில் தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கு. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்தில் கரெக்டாக சூரியன் பக்கத்தில் இருக்க. சுக்கிரன் இருக்க எங்கே ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்போ பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போது இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால் சிறப்பு நிகழ்ச்சிகள், சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறது. ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026 அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்கிறேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12/6 ஜூன் வந்து பிரதோஷம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்தில் வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா எந்த ராசி? துலா ராசி, மிதுன ராசி.
துலா ராசியும் மிதுன ராசியும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாதத்தில் தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே. சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. மீனத்துக்கு சுமாராக இருக்குது.